ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கெட்சப்போட 5 பேசிக் டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்கெட்சப்போட பேசிக் டூல்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டூல்ஸ் இந்த ஸ்கெட்சப்பில் நிறைய இருக்குது, பேசிக் டூல்ஸே நிறைய இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 டூலை மட்டும் பார்க்கலாம். அது என்னென்னா லைனு, ஆர்க்கு, அப்புறம் ஷேப்ஸில் ரெக்டாங்கிள், சர்க்கிள், அப்புறம் பாலிகான் எல்லாம் இருக்குது. அப்புறம் புஷ்புல் இருக்குது. அடுத்தது எரேசர். இந்த 5 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கெட்சப்போட ஆக்சிஸ், அதாவது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதெல்லாம் சொல்லுவோம்ல, 10th கூட கிராஃப்லாம் பார்த்துருப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் இதில் நம்ம 3D அப்படிங்கிறனால நம்ம இசட் ஆக்சிஸும் சேர்ந்து பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் ஒவ்வொரு கலரு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இது எக்ஸ் ஆக்சிஸ் ரெட் கலரு. இது ஒய் ஆக்சிஸ், இது கிரீன் கலர். இது இசட் ஆக்சிஸ், இது ப்ளூ கலர். இதெல்லாம் பேசிக்ஸ் கலர், பேசிக்ஸ் ஆக்சிஸ். இதை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். நம்ம லைன் டூலை பார்க்கலாம். லைன் டூல் இதோட கீவேர்டு எல்லு. லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸ் 10 ஃபீட் அப்படின்னா 10 ஃபீட் கொடுத்துட்டீங்கன்னா அதோட சைஸ் வந்துடும். அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அதுலயே இருக்கும் சென்டர் பாயிண்ட். இந்த ப்ளூ கலர்ல காட்டு பாருங்க, மிட் பாயிண்ட், அதுவே காட்டும். இப்ப இந்த லைனோட எண்ட் பாயிண்ட் அப்படின்னீங்கன்னா இதான் அதோட எண்ட் பாயிண்ட். இந்த 2 கார்னரும் அதோட எண்ட் பாயிண்ட், இதான் அதோட மிட் பாயிண்ட். லைன் நீங்க அந்த அளவு எவ்வளவு வேணும் அப்படின்னா நீங்க இந்த மெஷர்மெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துக்கலாம். எவ்வளவு வேணும் அப்படின்னா நீங்க லைனை மட்டும் சும்மா கிளிக் பண்ணிட்டு, ஒரு நிமிஷம், லைனை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அளவு கொடுத்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் பாக்ஸ்ல அளவு கொடுத்தீங்கன்னா உங்களால லைன் போட முடியாது. ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ அப்படின்ட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களால போட முடியும். இப்போ 10 மீட்டர் அப்படின்னா நீங்க 10 m கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். லைன் அவ்வளவுதான். இது லைன்ல பெருசா ஒண்ணும் இல்லை, சொல்ற மாதிரி இதான் ஈஸியா தான் இருக்கும் லைன். அடுத்து நம்ம பாக்குறது ஆர்க்கு. ஆர்க்ல நிறைய டைப் இருக்கு. 1 பாயிண்ட் ஆர்க்கு, 1 பாயிண்ட் ஆர்க்கு, 2 பாயிண்ட் ஆர்க்கு, 3 பாயிண்ட் ஆர்க்கு, அப்புறம் பை அப்படின்னு 4 வகை இருக்கு. ஆர்க்கோட கீவேர்டு என்னன்னா ஏ. இப்போ நம்ம 1 பாயிண்ட் ஆர்க் பார்க்கலாம். ஆரிஜின் பாயிண்டோ இல்லை நீங்க சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கணுமோ அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு உங்க லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்க கொடுத்துடணும். லென்த் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட ஆர்க்கு, அதோட ஆங்கிள் எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்னு நீங்க 45 இல்லை 60 90 எவ்வளோ இருக்கணுமோ நீங்க அவ்வளோ கொடுத்துடணும். அடுத்தது இந்த ஆர்க்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம பிளான்லாம் போடும்போது டோருக்கு அந்த ஆங்கிள் காட்டுறதுக்காக, டோர் ஓப்பனிங் காட்டுறதுக்காக நம்ம ஆர்க்கு அதிகமா யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம இந்த 3D 2D அந்த டிசைன்லாம் போடுவோம்ல, அதுக்கெல்லாம் ஆர்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது 2 பாயிண்ட் ஆர்க் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்க 2 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது நீங்க ஆர்க்கு போடுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆரிஜின் பாயிண்ட்ல கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சைஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ 10 ஃபீட் வேணும் அப்படின்னா 10 ஃபீட் கொடுத்துட்டு அதுக்கான ஆர்க்கை நம்ம போட்டுக்கலாம். இதோட லென்த் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அதோட வித் அதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ 5 ஃபீட் எனக்கு வேணும் அப்படின்னா 5 ஃபீட் கொடுத்தோம்னா அதுக்கான ஆர்க் நம்மளுக்கு வந்துடும். இதுல இந்த வந்துடும். இப்போ 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்னா 3 பாயிண்ட் கொடுக்கணும் நம்ம. அதுல அந்த பேர்லயே இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆர்ஜின் பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டோம். செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். தேர்ட் பாயிண்ட் நம்ம இங்க முடியணும் அப்படின்னா நம்ம இங்க கிளிக் பண்ணோம்னா இதுதான் 3 பாயிண்ட் ஆர்க். இதுவும் ஈஸியா தான் இருக்கு, எல்லாமே ஈஸி தான். அடுத்தது பைங்கிறது நம்ம நார்மல் ஆர்க் யூஸ் பண்ணோம்ல, ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் வேணும், லென்த் நம்ம கொடுக்கணும். 10 ஃபீட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம இது நார்மல் ஆர்க் மாதிரியே தான் இருக்கும். நார்மல் ஆர்க்ல சர்ஃபேஸ் வராது.
வெறுமான லைன் மட்டும் தான் வரும். இதுல வந்து சர்ஃபேஸோட வரும். இப்போ இவ்வளவு பெருசு நம்ம வந்து நம்மளுக்கு ஆர்க் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட வரும். அதுல வந்து ஏரியா இல்லாம சர்ஃபேஸ் ஏரியா இல்லாம வெறும் லைன் மட்டும் வரும். இவ்வளவுதான் ஆர்க் வந்து இவ்வளவுதான் ஈஸி தான் ஆர்க்கும். அடுத்து நம்ம ரெக்டாங்குலர் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கீவேர்டு வந்து ஆர். இது ஒன்றும் பெருசா இல்லை. இதுல வந்து எக்ஸ் ஒய் ரெக்டாங்குலர் வந்து 2D அந்த மாதிரி சொல்லுவோம்ல, எக்ஸ் ஒய் டைரக்ஷன். இது வந்து எக்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு 10 ஃபீட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் வந்து நம்மளுக்கு 10 ஃபீட் வேணும் அப்படின்னா 10 ஃபீட் கொடுத்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதோட எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் அது எடுத்துக்குமே தவிர ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்காது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ 10 ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் ஒரு 15 ஃபீட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்ட் தான் கொடுக்குறோம். இதே அப்படி இல்லாம நம்ம சென்டர் பாயிண்ட்ல இருந்தும் நம்மளால அளவு கொடுக்க முடியும். இப்போ அதுக்கு நீங்க என்ன அழுத்தணும்னா கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களால சென்டர் பாயிண்ட்ல இருந்தும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல அதே இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ ரொட்டேட்டட் ரெக்டாங்கிள் இது எப்படின்னா நீங்க அந்த ஆங்கிள் வந்து நீங்க எந்த 40 60 அப்படின்னு நீங்க எந்த ஆங்கிள் வேணா சார்ஜ மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து லென்த் வந்து 10 ஃபீட் அப்படின்னா 10 ஃபீட் நான் கொடுத்துட்டேன். இப்போ இவ்வளவு தூரம் தான். இதோட ஆங்கிள் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ 60 டிகிரி அப்படின்னா இந்த மாதிரி நேரா இருக்கும். இதே 90 டிகிரி அப்படின்னா இதே மாதிரி நேரா இருக்கும். 60 டிகிரினா இப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த ரெக்டாங்குலரே அப்படி இருக்கும். இதோட வித் வந்து இதோட ஹைட் மாதிரி இருக்குல்ல, அந்த வித்து வந்து நீங்க கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். இப்போ வித்து வந்து எனக்கு வந்து 60 ஃபீட் வேணும். 60 இல்ல வித்து வந்து எனக்கு 20 ஃபீட் வேணும். அப்புறம் எனக்கு வந்து ஆங்கிள் வந்து ஒரு 45 வேணும் அப்படின்னா நீங்க அது கொடுக்கணும். 20 ஃபீட் 45 அப்படி கொடுத்தீங்கன்னா 20 ஃபீட் 45 டிகிரியில வந்துடும். சர்க்கிள் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்கிள். இது வந்து என்னன்னா இதோட சைட்ஸ், அதாவது இப்ப போட்டு காட்டுறோம் பாருங்க. அது மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதுல, அதோட சைஸ். இதோட சைஸ் வந்து இது இருக்குன்னா இந்த அளவு இருக்குல்ல, இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களால. சைட்ஸை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம என்ன அழுத்தணும்னா கண்ட்ரோல் பிளஸ் இல்லை கண்ட்ரோல் மைனஸ். கண்ட்ரோல் பிளஸ் அழுத்தினீங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் அதோட சைஸ் எல்லாம். இதுல நீங்க வந்து பாலிகான் அந்த மாதிரிலாம் ஷேப்ஸ் நீங்க இதுலயே கொண்டு வந்துக்கலாம். இப்ப நம்ம சேனல்லே முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம்ல, தாஜ்மஹால் மேல இருக்க 4 கோபுரங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா போட முடியும். இது வந்து நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். இதையே காட்டுறேன் பாருங்க, இதோட டிஃபரன்ஸ். புஷ்புல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுல வந்து சைஸ் அதிகப்படுத்துறேன். ரைட் ஒன்னா வச்சு இப்ப நம்ம இந்த சர்க்கிள் போட்ட பாருங்க, இது சர்க்கிள் மாதிரியே இல்லை. இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். இதுல வந்து சைட்ஸ் நம்ம கம்மியா வச்சிருக்கோம், இதுல வந்து சைட்ஸ் நம்ம அதிகமா வச்சிருக்கோம். அடுத்து நம்ம வந்து பாலிகான் பார்க்கலாம். பாலிகான் வந்து இதுலயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். நீங்க வந்து நம்ம சர்க்கிள்ல சைட்ஸ் அதிகப்படுத்தணும்ல, அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். நம்ம வந்து 10 ஃபீட் டயாமீட்டர் கொடுத்தோம்னா அதே மாதிரி இங்க ஒரு சர்க்கிள் போட்டு அதுலயும் 10 ஃபீட் டயாமீட்டர் கொடுத்து சைட்ஸ் வந்து இதுல கம்மிப்படுத்துறோம் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா அதோட டயா மாறாது, அதோட சைட்ஸ் தான் மாறும். இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா டயா மாறாது, டயாமீட்டர் எப்பயும் மாறாது, அதோட சைஸ் மட்டும்தான், சைட்ஸ் மட்டும்தான் மாறும். சரி, நம்ம அடுத்து புஷ்புல் பார்க்கலாம்.
புஷ்புல் நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். புஷ்புல்னா உங்களுக்கே தெரியும். புஷ் பண்ணா கம்ப்ரஸ் மாதிரி, கம்ப்ரஸ் அழுத்துறது. புல்னா நம்ம இழுக்கிறது, டென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம 10 ஃபீட் உள்ள தள்ளணும். இந்த இந்த பாக்ஸை வந்து இந்த சர்ஃபேஸ், இந்த சைடை வந்து நம்ம 10 ஃபீட் உள்ள தள்ளணும் அப்படின்னா இந்த புஷ்புல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த சர்ஃபேஸை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள தள்ளணும் அப்படின்னா லைட்டா உள்ள தள்ளி 10 ஃபீட் உங்களுக்கு உள்ள போகணும் அப்படின்னா 10 ஃபீட் கொடுங்க. 10 ஃபீட் உங்களுக்கு உள்ள போயிடும். இதே 10 ஃபீட் வெளியில எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா 10 ஃபீட் லைட்டா இழுத்த மாதிரி 10 ஃபீட் கொடுத்தீங்கன்னா 10 ஃபீட் வெளியில வந்துடும். இதுல சர்க்கிள்ல புஷ்புல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சர்க்கிள் நீங்க போட்டுட்டு புஷ், இப்போ நம்ம வந்து புல் பண்றோம், இழுக்கிறோம், டென்சைல். பேன் பண்ணி காட்டுறோம். இப்போ நம்ம புஷ்புல் பண்ணி இப்போ போட்டுட்டோம். இதே நம்ம ஹாலோவா பண்ணணும் அப்படின்னா இதுல நீங்க வந்து இன்னொரு சர்க்கிள் போட்டு உள்ள தள்ளினீங்கன்னா பாருங்க, ஹாலோவா போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்க ஹாலோவா கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்க புஷ்புல் பண்ணணும். இப்போ டோருக்குலாம் பண்றீங்க அப்படின்னா இதே மாதிரி அந்த டோர் அளவு போட்டுட்டு நீங்க எவ்வளோ ஃபீட்டுக்கு உள்ள போகணும், எவ்வளோ ஃபீட்டுக்கு வெளியில வரணும், அந்த மாதிரிலாம் நீங்க கொடுத்துக்கலாம். இதை வந்து நீங்க எப்படி வேணா இழுத்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்சப் சாஃப்ட்வேர் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது எரேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு லைன் போட்டுறோம்னு வைங்க. இந்த லைன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அங்க போய் கிளிக் பண்ணா போதும், அது போயிடும். இதே ஒரு பாக்ஸ் மாதிரியே இருக்காங்க. அந்த பாக்ஸையே நம்ம டெலீட் பண்ணணும் இருங்க. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பாக்ஸே நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க அதை அப்படியே இழுத்துட்டு வாங்க. மவுஸ்ல கூட நீங்க பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க எந்தெந்த சைடுலாம் உங்களுக்கு வேணாமோ அந்த பக்கம்லாம் அப்படி பண்ணீங்கன்னா அதுவே போய் கூட நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம எல்லா டூலையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்